சாத்து நோட்டு தேவை திறந்து விட்டால் இன்னும் பேர் முங்கி காணாமல் போயிடுவான். இதுக்கு போகாத விஜய் நீங்கள் திரிஷாவோட கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறான்னா நெட்டிசன் பூரா போட்டு நெட்டி எடுக்கிறான். ஒரு சினிமா கிளாமர் அரசியல் விஜய் பண்ணுறாரு. ஆனால் இவனுக்கு அதிகமாக போனது ஆன்மீகமும் சினிமா கிளாமரும் தான். இவனுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆட்களே யாரும் இல்லாமையே போயிட்டான். வருகின்ற தேர்தலில் அதிமுக விஜய் திருமாவளவன் கூட்டணி அமைகிற வாய்ப்பு இருக்கு. 100% அதான் கூட்டணி. அதே போல் துணை முதல்வராக விஜய் வருவாரா? இல்லை, அது தன்னை பிரபலப்படுத்திட்டு சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. டிவிஎன் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான திரு பாண்டியன் அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கிறது. இன்றைய அரசியலை பற்றி அவரிடம் கேட்டு தெரிந்து கொள்வோம். பாருங்கள் சார். வணக்கம். வணக்கம். அதிமுகவுடைய பொதுக்குழு நிறைய பேர் எதிர்பார்த்த மாதிரி எந்த சலசலப்பும் இல்லாமல் மிக அமைதியாக எடப்பாடியார் நடத்தி காமிச்சிருக்காரு. எடப்பாடியாருடைய தலைமையில் தான் அதிமுக இருக்குன்னு மீண்டும் நிரூபிச்சிருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, அது ஆரம்பத்திலேருந்து எதிர்பார்த்தது தானே. நீங்கள் ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு நீங்கள் சசிகலா முதலமைச்சர் வேட்பாளர், சசிகலாவுடைய முதலமைச்சர் வேட்பாளரை பிஜேபி முடிவு கொண்டு வந்துருச்சு. ஒரே நாளில் முடிவுக்கு கொண்டு வந்த பிறகு பிஜேபி தன்னுடைய விசுவாசியான ஓபிஎஸை கொண்டு வரணும்னு நினைக்குது. எடப்பாடி என்ன சொன்னார்? நான் ஓபிஎஸை விட உங்களுக்கு விசுவாசமாக இருக்கேன். அன்று பிஜேபியிடம் விசுவாசம் காட்டிய காரணத்தினால் ரெட்டையில் எலெக்ஷன் கமிஷன், கட்சி அலுவலகம், இப்படி முதலமைச்சர் நாற்காலியில் இருந்து கட்சியினுடைய அத்தனை அதிகாரபூர்வமான அத்தனை பதவிகளும் எடப்பாடிக்கு தக்க வச்சது பிஜேபி. பிஜேபியோடு இனியும் இருந்தால் முதலமைச்சர் ஆக முடியாது. இதனால் பிஜேபியை விட்டு விலகி வருவதற்கு காரணம் சிறுபான்மை முஸ்லீம் கிறிஸ்துவர் ஓட்டு 17% இருக்குது. இந்த 17%க்காக தான் அவர் வெளியே வந்தார். 21 தேர்தலில் எடப்பாடியை அதிமுக தொண்டை அத்தனை பேரும் நம்ப ஆரம்பித்ததனுடைய 76 சட்டமன்ற உறுப்பினர்கள். அவர் தான் நிரந்தர பொதுச் செயலாளர், அவர் தான் சிஎம் கேண்டிடேட். இப்படி அதிமுக தொண்டை ஏற்றுக்கொண்டான். அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய ஓபிஎஸ்ஸோ சசிகலாவோ டிடிவி தினகரனோ அவர் அருகில் கூட நெருங்க முடியல. இது நீங்கள் வருஷம் நடக்கக்கூடிய தேர்தல் ஆணையத்துக்கு கொடுக்கக்கூடிய பொதுக்குழு உறுப்பினர் பட்டியலுக்காக ஒரு கூட்டம் நடத்தி திமுகவை எதிர்த்து தீர்மானத்தை நிறைவேற்றி, மத்திய அரசுக்கு நாலு எதிரான தீர்மானத்தை நிறைவேற்றி, நீங்கள் வர்ற சட்டமன்ற தேர்தலுக்கு கட்சியை தன்னுடைய தலைமையின் கீழ் வைத்து கொள்வதற்கான ஒரு சம்பிரதாய பொதுக்குழு உறுப்பினர். அவ்வளோதான். ஓகே சார். விஜயுடைய அரசியல் எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, விஜயுடைய அரசியல் 2 திராவிட இயக்கங்களுக்கு மாற்றாக ஒரு சினிமா கிளாமர் அரசியல் விஜய் பண்ணுறாரு. ஆனால் இது தானாக ஓட்டாக மாறாது. ஆனால் பெரிய கூட்டம் வந்தது வரும். நீங்கள் கருணாநிதிக்கு வராத கூட்டம் இல்லை. கருணாநிதி முதலமைச்சர் ஆக முடியல, எம்ஜிஆர் உயிரோடு இருக்க வரைக்கும். அதே போல தான் இது. இந்த கூட்டத்தை வாக்காக மாற்றக்கூடிய சூத்திரம் விஜய்க்கு இல்லை. இப்போ என்ன கேட்குறான்னா, நீங்கள் திண்டிவனம், விழுப்புரம், திருவண்ணாமலை, கடலூரில் வெள்ளம் வருது. சாத்து நோட்டு தேவை திறந்து விட்டால் இன்னும் பேர் முங்கி காணாமல் போயிடுவான். இதுக்கு போகாத விஜய் நீங்கள் திரிஷாவோட கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு சார்ட்டர் ஃப்ளைட்டில் போகிறான்னா நெட்டிசன் பூரா போட்டு நெட்டி எடுக்கிறான். ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் சொல்கிறாங்க, அவர் போனார்னா பாதுகாப்பு கொடுக்க முடியாது, ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ரசிகர்கள் தொண்டர்கள் திரளுவாங்க, அதனால் அவர் போகல, அதனால தான் பனையூர் வீட்டில் வச்சு அவர் உதவிகள் செய்கிறாருன்னு சொல்கிறாங்களே. இல்லை, எம்ஜிஆரை விட, ஜெயலலிதாவை விட, மோடியை விட இவர் ஒன்றும் பெரிய தலைவர் இல்லை. எல்லாரும் போய் பார்க்குறாங்களே. காரணம், இந்த முட்டாள் மக்கள் ஓட்டு போட்டுருவான். இவர்கிட்ட போய் நம்ம நிற்க வேண்டிய அவசியம் இல்லை, உடலை வருத்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சினிமாக்காரன் பூராமல் ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி கேரவன் வேன் போயிடும். குளிரூட்டப்பட்ட ஊட்டி கொடைக்கானல் குளிர அந்த கேரவன் வேனுக்குள்ளே வச்சுருப்பான்.
ஒரு நிமிஷம் கூட கேமராவுக்கு முன்னாடி நின்றுட்டு அடுத்த நிமிஷம் எங்கே இருப்பாங்க? கேரவன் மேலே. இதுதான் அவர்களுடைய அரசியல். இந்த அரசியலை ஏறக்குறைய 50 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டு ரசிகர்கள் ரஜினியை வாவான்னு கூப்பிட்டான், கமலை வாவான்னு கூப்பிட்டான், ஜெயலலிதா அரசியல் சினிமா கிளாமர் தான், எம்ஜிஆர் சினிமா கிளாமர் தான். இது இவனுக்கு பழக்கப்பட்டு போயிடுச்சு. இவனுக்கு அரசியலே போய் சேரல. இவனுக்கு அதிகமாக போனது ஆன்மீகமும் சினிமா கிளாமர் தான். இவனுக்கு அரசியல் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆட்களே யாரும் இல்லாமையே போயிட்டான். அதனுடைய விளைவு தான் விஜய்க்கு ஒரு ஓவராக ஒரு மிகப்பெரிய பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. இந்த பிம்பம் 26 தேர்தலில் நிரூபித்தா தான். அப்படி நிரூபிக்கலைன்னா விஜயுடைய பிம்பம் நீங்கள் உடைச்சு உரு தெரியாமல் ஆக்கப்படும். விஜய் சார் இப்போ திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு அண்ணா திமுகவை எதிர்க்கல, திருமாவளவனுடைய நட்பு பாராட்டணும்னு விரும்புகிறார். அப்போது வருகின்ற தேர்தலில் அண்ணா திமுக விஜய் திருமாவளவன் கூட்டணி அமைகிற வாய்ப்பு இருக்கு. 100% அதான் கூட்டணி. ஏன்னா இந்த கூட்டணியை தீர்மானிப்பது நீங்கள் ஆதவ அர்ஜுன் ரெட்டி தான் தீர்மானிக்க போகிறார். ஏன்னா திமுகவுடைய மன்னராட்சியை கொண்டு வந்ததை ஆதவ அர்ஜுனா தான் 1000 கோடி ரூபா செலவு பண்ணார். மன்னராட்சி இவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாள் மன்னராட்சி. அந்த மன்னராட்சியை 1000 கோடி ரூபா செலவு பண்ணி தான் கொண்டு வந்தார். பிரசாந்த் கிஷோருக்கு 300 கோடி கொடுத்தாரு. எலக்ட்ரானிக் ஃபண்டுன்னு எல்லா சட்டமன்ற உறுப்பினர்கள் தொகுதிகளுக்கு நீங்கள் 660 கோடி ரூபா கொடுத்தார். 660 கோடி ப்ளஸ் 300 960 கோடி 1000 கோடி ரூபா. இப்போ அதே 2000 கோடியை ஆட்சியை கவிழ்ப்பதற்கும் ஆட்சியை கொண்டு வருவதற்கும் இந்த அதிமுக கூட்டணிக்கு செலவு பண்ணுவார். விஜய்க்கு செலவு பண்ணுவார், திருமாவுக்கு செலவு பண்ணுவார். திருமா தேர்தல் நெருங்குகிற பொழுது கடைசி ரயிலில் ஏறிடுவார். விஜய் கூட்டணி அதிமுக கூட்டணி. இப்போ ஏன்னா இந்த கூட்டணி அவர் மூழ்கிற கப்பல் அவருக்கு தெரியும். திமுக கூட்டணி அவருடைய 62 அடி உயர கோடிக்கப்ப நட்ட முடியல மதுரையில். அப்போ ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு. யாருக்கு எதிராக? திமுக எதிராக தான் பண்ணுறாரு. நீங்கள் நாகப்பட்டினத்தில் 62 வயசு 62 அடி கொடிக்கம்பம் அங்கேயும் நட முடியல. நீங்கள் ஆளூர் ஷானாவை எம்எல்ஏ போய் நீங்கள் காவல்துறையிட்டிருந்து கொடிக்கம்பத்தை மீட்டுட்டு வர்றாரு. அப்போ இதுதான் திருமாவுடைய நிலைமை. அப்போ திருமா நேரம் வரும்னு காத்துட்ருக்கார். நேரம் வருகிற பொழுது அதிமுக கூட்டணியில் இணைவதற்கான அத்தனை வாய்ப்புகளும் பிரகாசமாக இருக்குது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் அதிமுக முதலமைச்சர் பழனிசாமி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? 100%. ஏன்னா திமுக எதிர்ப்பு, அதே போல் துணை முதல்வராக விஜய் வருவாரா? இல்லை, அது வாய்ப்பு இல்லை. ஏன்னா எடப்பாடி எந்த தியாகத்துக்கும் தயாருங்கிறாரு. அதிமுக 117 சீட்டு வந்தால் அவர் யாருக்கும் தரமாட்டார். நீங்கள் திமுகவை 2006-11 மைனாரிட்டி கவர்மெண்ட்டாக இருக்கும்போதே துணை முதலமைச்சர் யாருக்கு கொடுக்கலையே? காங்கிரஸ் கொடுக்கலையே, அகில இந்திய கட்சி. ஏன்னா திராவிட இயக்கங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் யாருக்கும் பங்கு தர மாட்டான். ஏன் பங்கு கொடுத்தா நீங்கள் தன்னுடைய விஜய் அரசியலில் பங்கு தரேன்றாரு, அதிகாரத்தில் பங்கு. விஜய் வந்தால் தானே பங்கு, வராதப்போ அதிமுக கூட்டணினா பங்கு கேட்பார் இல்லையா சார்? இல்லை, அதாவது பங்கு கூட்டணி சேர்ந்து துணை முதலமைச்சர்னு வாக்குறுதியெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் கொடுக்க மாட்டாங்களா? 117 சீட்டு எடப்பாடிட்டு வந்ததுன்னா நீங்கள் அதிமுக யாருக்கும் பங்கு கொடுக்காது. இதுதான் அந்த திராவிட மாடல் ஆட்சியை. விஜய் தனியாக வந்தால் கூட்டணி அதுதான் வாய்ப்பு இருக்குமே தவிர அதிமுக திமுக என்னைக்கு பங்கு தர மாட்டாங்க. ஏன்னா பங்கு கொடுத்தால் பலவீனமான அரசாக போயிடும். எதிர்காலத்தில் பங்கு இல்லாமல் ஆட்சி அமைக்க முடியாது. பங்கோடு தான் ஆட்சி அமைக்கணும். அதனால் பங்கு கொடுப்பதை திமுக அதிமுக 2 கட்சிகளுமே விரும்பாது. அடுத்த தேர்தல் பூரா திமுக பெரிய பின்னடைவு வந்துடும். அதனால் கொடுப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அப்படின்னா மக்கள் நல கூட்டணி மாதிரி விஜய் தலைமையில் விஜயகாந்த் இருந்தார். விஜய் தலைமையில் அனைத்து கட்சியும் ஒன்று சேரலாம் சார்? கம்யூனிஸ்ட் இல்லை, அதுக்கு சிறுத்தைகள் இல்லை. அதாவது விஜயகாந்த் காலத்தில் இந்த கூட்டணியை உருவாக்கியவர் ஜெயலலிதா. மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று உருவாகி 2016 திமுக அதிமுக 1.5% ஜெயிச்சது. ஆமாம், திமுகவே 95 எம்எல்ஏ வச்சுருந்தாங்க. நீங்கள் ஜெயலலிதா இறந்த பிறகு நீங்கள் வேல்ஸு ஐஸ்வரி கணேஷ்
அங்கேருந்து ஒரு 20 எம்எல்ஏ தூக்கி தர்றேங்கிறாரு. யாருக்கு? திமுகவுக்கு. திமுக ஆட்சி அமைக்கக்கூடாதுங்கிறதுல பிஜேபி கவனமாக இருந்தது. திமுகவுக்கு வேண்டிய அந்த முஸ்லீம் தொழிலதிபர் வீட்டில் 2 ரெய்டு விட்டாங்க. 2000 கோடி எடுத்துகிட்டு போயிட்டான். அதோட ஸ்டாலின் அதோட அதிர்ச்சி ஆயிட்டார். ஐஸ்வரி கணேஷ் அதோட போனவர் தான், இந்த பக்கமே வரல. ஆக ஆட்சி அமைவதை டெல்லியிலிருந்து நீங்கள் கழுகு கடா பார்த்துட்ருக்கான். அதனால் நீங்கள் விஜய்க்கு பின்னணியில் இருப்பது பிஜேபி தான். ஆனால் அதிமுக வருவதை விரும்புமே தவிர அதிமுக பிஜேபி கூட்டணி வரணும்னு பிஜேபி விரும்புது. ஆனால் எடப்பாடி நினைக்கிறாரு, பிஜேபியோடு கூட்டணி சேர்ந்தால் நமக்கு ஒரு 17% வாக்கு போயிடும், திமுக வந்துடும். அதனால் முஸ்லீம் வாக்கும் வரணும், விஜய்யுடைய கூட்டணி வரணும். திரும்பவும் வந்துட்டால் ஈஸியாக நாற்காலி நமக்கு. அதை நோக்கி தான் இந்த கூட்டணி நகருது. ஆனால் திமுக இந்த கூட்டணிகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான அப்படி பார்க்கும்போது சார், திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுகள் பிரியுதில்ல சார். பிஜேபி தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும், அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணி இருக்கும். 2 பேரும் பிரிச்சுட்டாங்க, திமுக ஈஸியாக வெற்றி பெறுவாங்களே சார். இல்லை, நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் பிஜேபிக்கு வாய்ப்பே இருக்காது. வாய்ப்பே இங்கே ஆனால் 11% வாங்கிக்கிறாங்க சார். 11% நாடாளுமன்ற தேர்தலில் வந்ததே தவிர சட்டமன்ற தேர்தலில் அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, திமுக அதிமுகவோடு கூட்டணி வச்சா தான் பிஜேபி இந்த 4 சீட்டு ஜெயிச்சிருக்கு. தனியாக நின்று திராவிட இயக்கங்களை மீறி, ஆனால் திமுக அதிமுக எப்பவுமே 20 முதல் 25 வாக்கு வங்கி எந்த சூழ்நிலையும் வச்சுருக்காங்க. ஆனால் பிஜேபிக்கு அந்த அப்படி நீங்கள் நிரந்தர வாக்கு வங்கிங்க. அது அண்ணாமலை வர்றதுக்கு முன்னாடி இல்லை சார். அண்ணாமலை வந்தப்புறம் மிகப்பெரிய எழுச்சி அடைஞ்சிருக்கிறதா ஊடகங்களே சொல்லிட்டு இருக்காங்க. இல்லை, ஊடகங்கள் நீங்கள் பிஜேபி ஆதரவு ஊடகங்களால் பரப்பப்படுகிறது. நீங்கள் அண்ணாமலை இப்போ திமுகவை எதிர்த்து பேசாமல் அடக்கி வாசிக்கிறாரு. என்ன காரணம்? இப்போ கூட எதிர்த்து தானே பேச. இல்லை, எதிர்த்து பேசாமல் பழைய சட்டம் இல்லையே. திமுகவில் 500 கோடி ஊழல், 1000 கோடி ஊழல். திமுக அமைச்சர்கிட்டயே அண்ணாமலை கட்டிங் வாங்கியிருக்காரு, நேருட்டு வாங்கியிருக்காரு, சக்கரை பண்ணிட்டு வாங்கியிருக்காரு, மூர்த்திட்டு வாங்கியிருக்காரு. நிரூபிக்கப்படாத விஷயம் தானே? நிரூபிக்கப்படாத விஷயம் தானே? இல்லை, நீங்கள் நிரூபிக்கப்பட்ட விஷயம்தான். சவுக்கு சங்கர்கிட்ட ஸ்டேட்மெண்ட் வாங்கின போலீஸு இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சுருக்காங்களே. மீண்டும் சவுக்கு சங்கர் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கா சார்? அவர் வாரண்ட்டுக்கு அவரே போகலை. அவர் தன்னை ஒரு சிறை சென்ற செம்மலா தன்னை பிரபலப்படுத்திட்டு சேப்பாக்கம் தொகுதியில் நிற்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. உதயநிதி எந்த கட்சியில்? அதிமுகவில் முயற்சி பண்ணுறாரு. ஏன்னா அவருக்கு வேலுமணி ரொம்ப நெருக்கம். வேலுமணி மூலம் எடப்பாடிட்டு சீட்டு வாங்கி சட்டமன்றத்துக்குள்ளே போகிற ஆசை வந்துருச்சு. அவர்கிட்ட ஒரு 500 கோடி சேர்ந்துருச்சு. சட்டமன்றத்துக்குள்ளே போகணுன்னு அவருக்கு ஆசை வந்துருச்சு. விஜயெல்லாம் துணை முதலமைச்சராக நான் எம்எல்ஏ ஆகக்கூடாது. சவுக்குடைய ஆசை. மக்கள் ஓட்டு போட்டால் சவுக்கானாலும் சரி, செருப்பானாலும் சரி, யார் வேணாலும் எங்கே போகலாம்? சட்டமன்றத்துக்கு போகலாம். கருணாசே ஈழத்தமிழை காட்டி கொடுத்தவர் தான், அவரை எம்எல்ஏ ஆனார. அதனால் ஜனநாயகம் என்பது மக்கள் யாரை விரும்பினாலும் சரி, யார் வேண்டுமானாலும் சட்டமன்றத்துக்கு போகலாம், நாடாளுமன்றத்துக்கு போகலாம். ஒரு தொண்டனுமே இல்லாத பச்சை முத்தெல்லாம் பல கோடி தொண்டனாக இருந்தான் ஐஜேகேல இல்லையே, அவர் நாடாளுமன்றத்துக்கு போனார். அதனால் ஜனநாயகம் என்பது அதுதானே. அதனால் சவுக்கும் போகலாம், செருப்பும் போகலாம்.